பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். நம்ம மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாடல்களை தேவன் அங்கீகரிக்கிறார், ஆராதனையை அங்கீகரிக்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். அந்த சகோதரன் வாசித்த அந்த சங்கீதத்தில், பகலிலே வேலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். நான் ஒரு தடவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, பகலில் போகிறோம், வெளியில் சூரியன் நம்மளை சேதப்படுத்துது, உஷ்ணமாக இருக்குது, அந்த வெயில்னால் பல சரீரத்தில் பல உபாதைகள் ஏற்படுது, ஆனால் நிலவு எப்படி நம்மளை சேதப்படுத்த முடியும்? யாராவது எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? அது பாட்டுக்கு ராத்திரி வருது, அது பாட்டுக்கு போகுது. சரியா? அப்போ இந்த கேள்வி என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நிலவு நம்மளை சேதப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா முடியும். எப்படின்னா, நிலவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஞாபக மருதி அதிகரித்து கொண்டே இருக்கும். ஞாபக மருதி நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். நிலவை பார்க்கக்கூடாது. என் போதகர் இதை சொல்லி கொடுத்தார். சரிங்களா? இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும். கர்த்தர் நம் வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தகுதிக்கு தகுந்தாற் போல வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால் அதுக்கு ஒரு தகுதி வேண்டும், டாக்டர்னால் அதுக்கு ஒரு படிப்பு தகுதி வேண்டும். இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தகுதியின் அடிப்படையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய தகுதி என்ன? இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். தேவனுடைய வேலையை இன்றைக்கு நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு உண்டான தகுதி என்ன? நம்ம ஏன் தேவன் அழைத்தார்? இந்த உலகத்திலே ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு தகுதி இருப்பது போல தேவனுடைய வேலையை செய்வதற்கு தேவன் நம்மை ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார். அதன்படி தான் நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரிங்களா? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், ஒருவன் இவைகளை விட்டு, எவைகளை? அதனால் இங்கே இதுதான் குழப்பமாக இருக்குது. எவைகளை விட்டுட்டு வரணும்? பொல்லாத கிரியைகள், பொல்லாத சிந்தனைகள், எல்லா மேட்டின்மை, எல்லா விபச்சாரத்தின் சிந்தைகள், மன மேட்டின்மை, எல்லா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் விட்டுவிட்டு மாம்சத்தின் கிரியைகளை விட்டுவிட்டு, இன்றைக்கி மாம்சத்தின் கிரியை தான் அதிகமாக கிரியை செய்யுது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் மாம்சத்தின் கிரியை வெளியே பயங்கரமாக கிரியை செய்கிறது. மாம்சத்தின் கிரியை என்ன தெரியுங்களா? முதலாவது வந்து நிற்கக்கூடிய மாம்சத்தின் கிரியை பெருமை கூட அடுத்தது தான் வரும். ஆனால் பாருங்கன்னா, மாம்சத்தின் கிரியை என்ன தெரியுமா? திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கோம், எவனா தப்பாக நடந்தால் டக்குன்னு ஒரு கோபம் வரும், அவனை அடிப்போம். பிள்ளைகள் குறும்பு செய்யும், அது என்ன செய்யும்? டக்குன்னு போய் பரம்பெடுத்து அடிக்கிறாங்க. இதுதான் மாம்சத்தின் கிரியை. உடனே வெளியேறும். அன்பின் சுபாவம் இல்லாததுனால அந்த மாம்சத்தின் கிரியை உடனே வெளியேறி கொண்டு இருக்கிறது. சரியா? அப்போ இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், பாருங்க, தேவன் எதிர்பார்க்கும் தகுதி என்னால் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வேலையை செய்வதற்கு, தேவனுடைய ஊழியங்களை நாம் நடப்பிப்பதற்கு நமக்கு அடிப்படையான ஒரு தகுதி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. தேவன் நம்மை பயன்படுத்த முக்கியமான காரணம் பரிசுத்தமான வாழ்க்கை. நம்முடைய சிந்தனையில் ஒரு பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய பார்வையில் ஒரு பரிசுத்தம், நம்முடைய பேச்சிலே ஒரு பரிசுத்தம், நம்முடைய எண்ணங்களிலே ஒரு பரிசுத்தம். இன்றைக்கு எண்ணத்தில் செய்யும் பாவங்கள் எண்ணிறந்ததாக இருக்குது. டக்குன்னு ஒரு பொண்ணு அழகாக இருக்குன்னு எண்ணத்தில் நினச்சானா அவன் விபச்சாரம் பண்ணணும்.
சூப்பர்னு சொல்லிட்டாவே போதும். அன்றைக்கி அவன் என்ன செஞ்சிட்டான்? பாவத்தில் விழுந்துட்டான். பாருங்கள், எவ்வளோ பெரிய தண்டனை! இப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். சரியா? அப்போ பரிசுத்தம் நமக்கு ஊழியத்தின் அடிப்படையாய் இருப்பது பரிசுத்தம் நமக்கு தேவை. அப்புறம் எஜமானுக்கு உபயோகமானதும் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உபயோகமாய் இருக்க வேண்டிய நாம் அடுத்தது எந்த நற்கிரியைகளை செய்வதற்கும். அப்போ தேவன் நம்முடைய அழைப்பிலே நம்ம நிற்பதற்கு நற்கிரியைகள் முக்கியமாய் இருக்கிறது. ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். பாருங்க, தேவனுடைய கரத்தில் நம்ம கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்குவோமா? இப்போ தேவன் நம்ம அழைத்த அழைப்புக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் அழைத்த அழைப்பதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இவ்வளோ நல்ல தேவன். நம்ம தேவன் மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. பாருங்கள், கிருபை எதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? தகுதியில்லாத எனக்கு உதவாக்கரன்னு ஒதுக்கி வச்ச நமக்கு இயேசு கிறிஸ்து தேவன் கிருபை கொடுத்து பரலோகத்தோடு இணைத்து வைக்கிறார். பரலோகவாசியாக நம்மை மாற்றுகிறார். இதற்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், தேவன் ஒருவனை பயன்படுத்த வேண்டுமென்றால் அவன் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். வீட்டில் பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிறோம். இப்போ வீட்டுக்கு போனோடனே நாங்கள் சமைக்கும் போது பாத்திரத்தை பார்த்தா எல்லாம் சிங்கு தொட்டியில் கிடக்கும். என்ன செய்வோம்? போய் அதை கழுவி, அது சுத்தமாக கழுவி தொடச்சி, அதுக்கப்புறம் உலை வச்சு சாப்பாடு செய்யணுமா இல்லையா? சரியா? வீட்டில் அப்படி போனோடனே எடுத்து பழசாதானே கிடக்குது, அதிலே தண்ணி ஊற்றி வைன்னு செய்வோமா? செய்ய மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? அதை நல்லா சுத்தமாக அதை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்துவோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் தேவன் நம்ம என்ன செய்கிறாராம் பாருங்கள். முன்பாக தூரமாக இருளின் அதிகாரத்தில் இருந்து பாவ வாழ்க்கையில் இருந்த நமக்கு தேவன் என்ன செய்கிறாரு? நம்ம அழைச்சி நம்ம சுத்திகரித்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக நம்மை தேவன் பயன்படுத்துகிறார். சரிங்களா? பாருங்கள், நீதிமொழிகளில் கூட அவர் இயேசுக்கிற தேவன் எப்போதும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்தில் இருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3 கூட சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தருடைய கண்கள். அப்போ நம்ம ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதில் நம்ம எவ்வளவு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கே ஆண்டவர் பேச எனக்கு வெக்கமாக இருக்குது. நம்மளே சில நேரத்தில் சரியில்லாமல் இருக்கிறோம், நம்ம ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறோம், நம்மளே இப்படி இருக்கிறோம். ஆமாம், ஆண்டவர் எவ்வளோ நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார், எவ்வளோ காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம நினச்சி சில நேரங்களில் நான் இன்னும் தேவனுக்கு என்ன செய்யணும், இப்படிப்பட்ட தேவனுக்கு நான் என்ன செய்யணும்? நம்ம எதாக இருந்தாலும் சோர்ந்து போயிடுறோம். போடா, பைபிள் படிக்கிறதா நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை சாயந்தரம் காலைல எழுந்திரிச்சா மதியானம் படிக்கலாம் அப்படின்னு தோணுது. மதியானம் போய் உட்காந்தா சாயந்தரம் படிக்கலான்னு தோணுது. அப்புறம் ரைட்டு வந்துட்டு தூங்கிடுறோம், படிக்க முடியல. நாளைக்கு 2 அதிகாரமாக சேர்ந்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வாரம் தானே ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். இப்படி ஓடிடுது. நமக்கு வெக்கமாக இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு. ஆனால் நம்ம அழைத்த அழைப்புக்கு பாத்திரவனாக நடந்துக்கிறோம்மா? ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அதில் மிக சிறப்பு, அவனவனுக்கு தகுந்தாற் போல கிருபைகளை கொடுத்துருக்கிறார். சகோதரன் பாடுறாரு, நல்லா ஒர்ஷிப்படுகிறாரு, தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவருக்கு அழைத்த அழைப்பில் தேவன் பிரதர் உறுதியாக நிற்கிறார். அந்த இதில் நிற்கணும். நம்மளை எங்கே வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்கணும். நாம் அடுத்தவங்க பண்ணுறது இன்றைக்கி பெரும்பாலான ஊழியங்கள் என்னென்னா அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது. அவங்க சர்ச்சுக்கு எத்தனை பேர் போகிறாங்க, அவங்க சர்ச்சுக்கு
இத்தனை பேர் போகிறாங்க, நம்ம சர்ச்சில் இன்னும் இத்தனோண்டு பேர் தான் இருக்காங்க, பெரிய சபை. அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் இருந்தாலும் தேவனுடைய சபை தான், 1000 பேர் இருந்தாலும் அது தேவனுடைய சபை தான். ஆமென். அது மாதிரி தான் தேவன் படத்துக்கு அவங்கவுங்கள அழைப்புக்கு தகுந்தாற் போல், அவங்க ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தாத போல் தேவன் அழைச்சிருக்கிறார். அந்த இடத்துல நிற்க வைப்பார். சரிங்களா? அப்படி தான் தேவன் அழைச்சிருக்கிறார். தேவன் நம்ம இடத்துல மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையை இந்த உலகங்கள் ரொம்ப துல்லியமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்களை எல்லாமே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையை மிக துல்லியமாக இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது, ஆயத்தப்படுத்தி இருக்கு. நமக்கு தான் தெரியல, சபை தான் தூங்கிக்கிட்டு இருக்கோம். சபை மக்கள் இன்றைக்கி தூங்கிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. இன்றைக்கி உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னு மக்களுக்கு தெரியல. நாங்கள் பல ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமாக இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அதை வைத்து தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மை தாமே காத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேணும். ரகசிய வருகளை கைவிடப்பட்டோன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இரத்த சாட்சியாக மறிக்கணும். சும்மா இரத்த சாட்சியாக மறிக்கணும்னா சும்மா அவங்க நிற்க வச்சு கழுத்தை வெட்டிட மாட்டான். உங்கள் நெகை கண்ணில் இவ்வளோ பெரிய ஊசியை வச்சு குத்துவான். இயேசுவை மறுதலின்னு சொல்லுவான். இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லுன்னு மறுதலிக்க சொல்லுவான். நெகை கண்ணில் வச்சு குத்துவான் அந்தி கிறிஸ்து. அப்படிப்பட்ட மரண கொடூரமான காரியங்களில் கைவிடப்பட்டாங்கன்னா அவங்களாம் அப்படி தான் இரத்த சாட்சியாக மறிச்சு ஆகணும். சரிம்மா? அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வரும். அதனால் ரகசிய வருகையில் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேணும். அன்றைக்கு நம்மளிடத்தில் தேவன் நம்மக்கிட்ட ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாக்கி இருக்கிறோம். அந்த நீதி நமக்கு எப்போவுமே சொந்தமாக இருக்க வேண்டும். ஆமென். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதுங்களா? புரியுதா? ஓகே. நம்ம கேள்வி கேட்கணும். நான் புரியுதா அப்படின்னு கேட்டு தெரியுதா? அப்போ தான் எல்லோரும் முழிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. வேதத்தில் வருகிற எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்ட ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட வரையிலும் யோவான் ஸ்தானம் வரையிலும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஊழியக்காரர்கள்லாம் எப்படி தேவனுடைய வேலை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அப்படி தான் நீங்கள் நானும் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேதத்தில் குறிப்பிட்டப்பட்ட அந்த ஊழியம் செய்த தேவ மனிதர்கள் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக இருந்தார்கள், உலகத்தை அசைத்தார்கள். இன்றைக்கு நாம் அதெல்லாம் செய்கிறோமா? நம்மளும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். அன்றைக்கு தேவனும் பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரையும் நேரத்துக்கு தகுந்தாற்போல் பரிசுத்த ஆவியானவர் வருவார், அப்புறம் போயிடுவார், வருவார், போயிடுவார். ஆனால் இன்றைக்கு என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவரை கொண்டு எவ்வளவு மகத்துவமான காரியங்களை நம்ம செய்யலாம். ஏன் நம்ம செய்ய முடியல? ஏன் என்னால் செய்ய முடியல? நான் ஒரு கேள்வி. ஏன் என்னால் செய்ய முடியல? ஏன்னா நிர்விசாரம். பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த நிர்விசாரம் அது நமக்குள்ளே இருக்கிற வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யவே முடியாது. சரிங்களா? நாமும் தேவனுடைய வேலை செய்வதற்கு ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவனுடைய வேலையை செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எலியாவை நோக்கி ஒரு காரியத்தை பேசுகிறார். என்ன சொல்கிறார்? எலியாவை தேவன் அழைக்கிறார். மகத்துவமான காரியங்களை செய்தார். எசபேலை நடுங்க வச்சார் எலியா. எசபேலை ஓட வச்சவர் எலியா. இப்படிப்பட்ட எலியா இன்றைக்கு நமக்கும் அவர்கிட்ட கொடுத்தா பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்கள், நம்ம எலியாவுக்கிட்ட தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ உனக்கு அப்புறம் உன்னுடைய ஸ்தானத்தில் நான் ஒரு மனுஷனை நான் வேலைக்கு வைக்கணும், உன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு மனுஷனை நான் வைக்கணும் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? நீ போ, எலிசான்னு ஒரு மனுஷன் இருப்பான், அந்த மனுஷனை தேர்ந்தெடுத்து உன் ஸ்தானத்தில் அவனை அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசியா
அப்படின்னு சொல்லி செய்கிறத பார்க்குறோம். ஒரே ஒரு சம்பவத்தை கூட பார்க்குறோம். பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனம். 1 ராஜாக்கள் 19:16. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் அப்போ ஒரு காரியத்தை சொல்கிறாரு எலியாவுக்கு. நீனு, அவங்க அப்பா பேர் என்ன போட்டிருக்கு? நிம்சி. நிம்சியின் குமாரனாகிய யெகூவை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அப்போ அந்த தேசத்துக்கு ஒரு மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு எலியா கிட்ட சொல்கிறாரு. அடுத்தது, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. பாருங்க, ஒரு தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் ரொம்ப நுட்பமாக துல்லியமாக பேசுவார். அந்த ஊர் பேர், அப்பா பேர், மகன், அவரோ துல்லியமாக பேசு. நீ போய் அந்த ஊருக்கு போ, எலிசான்னு ஒருத்தரமா, எலிசான்னு 10 பேர் இருந்தால் யாரை என்ன தெரியும்? யாரை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணுறது? சரிங்களா? அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாரு. ஆபேல் மே கொலா ஊரை சேர்ந்த சாப்பாத்தின் குமாரன். சரிங்களா? அப்பா பேரை சொல்லி இவனுடைய குமாரனை நீ அபிஷேகம் பண்ண. ரொம்ப கரெக்டாக எப்படி சூப்பராக பேசுகிறாரு பாருங்கள். ஆண்டவர் இப்படி தான் நம்மக்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப நுட்பமாக பேசுவார். ஆண்டவர் சொல்லும் போது ஒரு ஊழியத்துக்கு அனுப்புனாருன்னா ரொம்ப தெளிவாக பேசி அனுப்புவார். சரிங்களா? அப்போ எனக்கெல்லாம் காணிக்கை வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்பேன், ஆண்டவரே இதில் யாருக்காவது நான் காணிக்கை அனுப்பணும், யாருக்கு அனுப்புறது, யாருக்கு கொடுக்கறது எனக்கு சொல்லுங்கன்னு ஆண்டவர் தெளிவாக பேசுவார். இவருக்கு இந்த ஊருக்கு நீ அனுப்பு அப்படின்னு பேசுவார். அப்படி தான் நம்மலாம் செஞ்சோம். கொரோனா காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துலலாம் நிறையா ஊழியக்காரங்களுக்கு நம்ம என்ன, எனக்கு வர 3000 ரூபா வந்துச்சுன்னா அதில் 1000 ரூபா யாருக்காவது கொடுப்பேன், கேட்டு செய்வேன். ஆண்டவர் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு கொடுக்கும்பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ ரொம்ப நுட்பமாக நம்ம தேவனிடத்தில் ஒவ்வொருவரையும் கேட்டு செய்யணும். எல்லா இடத்துக்கும் டக்குன்னு ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு போயிடக்கூடாது. ஏன்னா அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்யும் பொழுது அதில் ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு இருக்குது. நான் யாராவது ஜெபிக்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, போகலாமா போகக்கூடாதான்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவார் இப்போ போவாதான்னு பாரு. அந்த நேரத்தில் நம்ம போகக்கூடாது. சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறப்ப போகணும். அப்போ தான் அவங்க குடும்பத்தில் ரட்சிப்பு வரும். நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது. சரிங்களா? ஆண்டவர் சொல்லாத இடத்துல போய் உட்கார மாட்டேன். எந்த மீட்டிங் நடந்தாலும் ஆண்டவர் சொல்லாமல் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், இந்த மீட்டிங்க்கு போய் இவர் வராரு, இவர் பேசுவார், அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் போன்பார். சும்மா சோறு போடுறாங்க, 100 ரூபா காசு கொடுக்குறாங்கன்னு போய் உட்காரக்கூடாது. நான் அப்படி தான் செய்வேன். சரியா? ஓகே. இன்றைக்கி 100 சோறு இருந்தால் போதும். இன்றைக்கி எல்லாம் ஓடுறாங்க திரண்டுக்கிட்டு. ஆண்டவர்கிட்ட கேட்குறதே இல்லை. நம்ம அழைத்த அழைப்பு என்ன, நமக்குள்ளார இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அதை உணராமல் இன்றைக்கி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அப்போ சொல்கிறாரு, சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு. தேவன் சொல்லும் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு நுட்பமாக பேசுவார். போகிறாரு எலியா போகிறாரு. அங்கே எலிசா என்ன செஞ்சுக்கிட்டான்? விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கிறார், ஏறு உழுது கொண்டு இருக்கிறார். அந்த மனுஷனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? 2:19-21 வாசிங்க. பாருங்க, தேவன் அழைத்த அழைப்புக்கு உண்மையாய் இருக்கிறாராங்க. இன்றைக்கு நம்மளும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனோ தானோன்னு தேவன் நம்மை அழைக்கிறது இல்லை. ஏதோ சொல்லிட்டு ஏதோ ஒன்று அழைச்சிட்டாரு, ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு செய்யக்கூடாது. இன்றைக்கி நானுமே நிறையா மாற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எனக்குள்ளார நிறைய மாற்றங்கள். இன்னும் தேவனிடத்தில் மாற்றம் வரும்னா இன்னும் தேவனிடத்தில் நேரத்தை செலவு செய்யணும். இன்னும் தேவனிடத்துலேருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தேவனுக்கு எப்படி நம்ம பெஸ்ட்டாக நம்ம இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு நமக்குள்ளார ஒரு மாற்றம் வரணும். அதிக நேரம் தேவனிடத்தில் மணிக்கணக்கில் என்ன ஜெபிக்கிற ஒரு நேரம் வரணும். வேதத்தை வாசிக்கிற நேரம் அதிகப்படுத்த வேண்டும்.
இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தேவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்ம பேச வேண்டும், எப்படி சிறப்பாக இன்னும் நம்ம பாடணும், இன்னும் நம்ம அபிஷேகத்தை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிற அந்த நுட்பங்களை நம்ம தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது தேவன் ஒரு அசாதாரணமான காரியங்களை நமக்கு செய்கிறார். நிறையா இருக்குது. டைம் ஆகிடுச்சு இப்படி இருக்குது. ஓகே, தேவன் நல்லவர். நாம் தேவன் பயன்படுத்தும் உபயோகமான பாத்திரமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு எஜமானனாக இருக்கிறார். எல்லா நன்மையான காரியங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் நிறைவேற்ற தகுதியுள்ள பாத்திரமாக நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மோசையை தேவன் எப்படி வல்லமையாய் பயன்படுத்தினார்? மோசையை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? தேவன் சாட்சி சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவன் சாட்சி கொடுக்குறார். இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்கணும். இவன்கிட்ட ஒரு வேலை சொன்னால் அவன் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவான். இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து தேவன் சாட்சி சொல்ல வேண்டும். மோசைக்கு சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சாட்சி கொடுத்தார். பார்வோனுடைய ராஜ்யத்தை மோசே அசைத்தார். சரிங்களா? உண்மை தானே? பார்வோனுடைய ராஜ்யத்துக்கு சவாலாக இருந்த மனுஷன் மோசே. அப்படிப்பட்ட ஒரு அசைவு நம் மூலமாக தேவன் இந்த பூமியில் நடப்பிக்க வேணும். தானியேலை அக்னி சூளையில் போட்ட பொழுது பரலோகம் தானியேலுக்காக செயல்பட்டது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பரலோகம் இறங்கி வரணும். ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு. சரிங்களா? பரலோகம் இறங்கி வரணும். என் புள்ள மேலே கை வச்சா பரலோகம் இறங்கி வரணும், பரலோகம் வேலை செய்யணும். அப்படிப்பட்ட பாத்திரமாக நாம் இருக்கணும், நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரும் இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவனோடு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோடு தேவனோடு உறவை வளர்த்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். உறவை வளர்ப்பதை பொறுத்து தான். இப்போ நம்ம தினந்தோறும் ஒரு நண்பரை பார்ப்போம், எப்படி உறவை வளர்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு உறவை வளர்த்து கொள்ளும் பொழுது அபிஷேகத்தினால தேவன் நம்மை வழி நடத்துகிறார். கடைசியாக ஒரு செய்தியை கூட நம்ம வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 சில வசனங்களை வாசிங்க. நம்ம ஊழியக்காரர்களை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், என்ன சொல்கிறார் வாசிங்க. தேவனுடைய கரத்தில் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டிய ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இருக்க வேண்டிய அடையாளம் என்ன? வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 2:14 சில வசனங்களை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப நம்ம தேவனோடு உறவு இருக்கும் பொழுது, தேவனிடத்தில் உறவை வளர்த்து கொள்ளும் பொழுது, தேவனோடு உறவை நாம் வளர்த்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட அசாதாரண காரியங்கள் நம் மூலமாக தேவன் செய்வார். சரிங்களா? அடுத்தது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாத்திரமா நம்ம இருக்கணும். எப்படிப்பட்டவங்களுக்கு? கெட்டு போகிறவர்களுக்கும் அது நீதிமான்களுக்கும் நம்ம நற்கந்தமாக இருக்கணும். தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும். அப்படி தான் நம்ம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அடுத்தது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் நாம் இருக்கிறோம். சரிங்களா? இது எவ்வளோ முக்கியமான ஒரு வசனம் தெரியுங்களா? ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தேவன் இருக்கிறார்.
ஆமென். நீங்கள் இதுக்கு ஒரு வசனம் இருக்குது, நான் அதை ரெஃபரன்ஸ் எழுதலை பாருங்கள். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தேவன் இருக்கிறாரு. நம்ம பரிசுத்தமாக இருந்தால் நமக்கு தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார். நம்ம தீய காரியங்களை செய்யும் பொழுது தேவன் கோபம் உள்ளவராய் நமக்கு எரித்து போடுகிற அக்கினியாக இருக்கிறார். அப்போ அவருடைய ஊழியக்காரரும் அப்படி தான் இருக்கிறார். அவர் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரண வாசனையாக இருக்கிறார். ஜீவனுக்கு எதுவாக இருக்கும் பொழுது ஜீவனுக்கு எதுவான வாசனை நம்ம வச்சுருக்கோம், நற்காந்தமாக நம்ம வச்சுருக்கிறார். அடுத்தது 17 வசனம் வரையில் வாசிங்க. இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், எல்லாரையும் போல தேவ வசனத்தை கலப்பாக பேசாமல், இன்றைக்கி மாற்றி மாற்றி வசனத்தை பேசுகிறாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அன்றைக்கி ஒரு யூடியூப்பில் ஒரு அம்மா பேசுது, செய்தி கொடுக்குது, அவர் உங்களை ஐஸ்வர்யானாக மாற்றுறாருன்னு, ஐஸ்வர்யானா மாற்றுறாரு, ஐஸ்வர்யமாக ஆக்குறாரு அப்படின்னு. கிறிஸ்து ஏசப்பாவிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, நிறையா தங்கம் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தருவார், ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறாரு, அதனால் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு அப்படின்னு. ஐஸ்வர்யம்னா என்னன்னே தெரியல. ஐஸ்வர்யம்னா என்ன? தேவனுடைய பொறுமையும் நீடிய சாந்தமும் தான் தேவனுடைய ஐஸ்வர்யம். ரோமரில் அழகாக சொல்கிறாரு. ஆனால் இந்த அம்மா பணத்தை காசை தருவார் ஏசப்பான்னு தப்பாக உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்து நமக்கு வசனம் தெரிகிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரியாதவங்க என்ன செய்வாங்க? அப்பா அப்பா அந்த அம்மா சொல்லிட்டு நிறையா தேவன்கிட்ட கொடுங்க, அவர் கொடுப்பாரு, காதில் இருக்கிறதான் கழட்டி போடுங்கன்னுக்குது. அப்பா ஆண்டவர், நினச்சேன் உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தது வாசிங்க. துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். 17 வரையில் வாசிச்சாச்சா? முடிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள், நம்ம எப்படி தேவ சந்நிதியில் நின்று ஒரு கலப்பாய் எதையுமே சேர்த்து பேசக்கூடாது. வேதத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே பேசணும். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன். நம்ம ஒரு வசனத்தை எடுத்தால் அதற்குண்டான வசனத்துக்குண்டான அர்த்தம் வேதத்தில் இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துக்கணும். சரியா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்போ தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தேவை. சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் தேவனுடைய கரத்திலே நற்கிரியைகளை செய்யத்தக்கதாக எஜமானுக்கு ஏற்ற ஊழியக்காரனாக ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய சபைக்கு அவருடைய ஊழியத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தின்படி தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாய் பயன்படுத்தும் பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த வசனத்துக்காக நன்றி 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 செலுத்துகிறேன்ப்பா, நன்றி செலுத்துகிறேன். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ள பாத்திரமாக எங்களை நீங்கள் பயன்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:21 வசனத்தில் சொல்லப்பட்டது போல எஜமானுக்கு வேலைக்காரர்களாக நாங்கள் பரிசுத்தமாயும் சுத்திகரிக்கப்பட்ட ஊழியக்காரனாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.